ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் சாஃப்டான டேஸ்டியான ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரவை ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அதே கப்பில் ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. இனிப்பு அதிகமாக சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு ரவைக்கு 1 கப்பு ஜீனி சேர்த்துருக்குறாங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா உருகி வருது. ஓரளவுக்கு வறுத்தா போதுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப்பு ரவைக்கு 3/4 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அடிச்சிட்டு வந்துடலாங்க. அடித்ததுக்கப்புறமா அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இலகி வந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. நான் முந்திரி திராட்சை எதுவுமே சேர்க்கலை. என்னோடய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரி திராட்சை தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.